ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காவை கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பழமாக இருந்தால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பழமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு உள்ளதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தயிர், தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா வெந்துடும், கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். அதனால் நான் இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருந்தேன். அதுவும் வெந்து வந்துருச்சு. ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேன். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே தேவையான அளவு தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இடையில துவரம்பருப்பையும் வேக வச்சுட்டேன். இடையில நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கேரட் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கு வேண்டியது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கேரட்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுருந்தேன். இடையில நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் இது மாதிரி பண்ணுறது நான். இடையில சாதமும் வச்சுட்டேன். கோவக்காவும் ரெடியாகி வந்துருச்சு. காய் எல்லாமே போட்டுட்டு பருப்பு தண்ணி, வெறும் தண்ணி எல்லாத்தையும் விட்டு குழம்புத்தூள், உப்பு எல்லாத்தையும் தேவையான அளவெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருந்தேன். இடையில பருப்பு தண்ணி, புளி எல்லாத்தையும் ஊற வச்சு கரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 விசில் விட்டு வந்தோன்னே புளி தண்ணியும் பருப்பையும் அதில் போட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேரட் சாம்பார் ஈவினிங் நைட்டில் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப பிடிச்சிருக்கும். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.